ரீசெண்டா நடந்த இந்த ஃபிலிம் ப்ரமோஷன்ல ரிப்போர்ட் ஹீரோயின் மேல ஒரு பாடி ஷேமிங்கான ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதுனால ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போய் ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. ஆர்கியூமெண்ட்ல ஹீரோயின் ரொம்பவே அஃபெண்ட் ஆயிருக்காங்க. டெஃபினட்டாங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல யாராச்சும் நம்மள பாடி ஷேமிங் பண்ணாலோ, இல்ல நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாலும் தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ வெல்கமிங் கெஸ்டர் இல்லையா? ஸோ அதனால அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் நான் தப்பா ஒன்றும் கேட்கல. இது ஜென்ரலா எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் தானே. அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் பாடி ஹைட், வெயிட், ஷேப் இல்ல ஏஜ் எதுவா இருந்தாலும் ஒரு லீட் ஆக்டர், ஒரு மேல் லீட் ஆக்டரை பத்தி ஒரு ஓப்பன் ஃபோரம்ல யாரும் இந்த மாதிரி கமெண்ட் பண்றதில்ல. பட் ஒரு ஃபீமேல்ன்னு வரும்போது அவங்களுக்கு என்ன அவ்ளோ ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லையா? ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அந்த ஒரு ஃபோரம்ல எல்லாரும் ஆல்மோஸ்ட் மேலா இருந்து இவங்க வந்துட்டு ஷி டிட்ன்ட் டேக் இட், ஷி ஜஸ்ட் கேவ் இட் பேக். ஷி ஸ்டுட் ஃபார் ஹர்செல்ஃப் அண்ட் கேவ் இட் பேக். இருக்கணும் எவ்ரி விமன் அண்ட் எவ்ரி ஃபீமேல் ஷுட் பி லைக் திஸ் இல்லையா? நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆர் அன்வெல்கமிங்காக இருந்தால் அது யாராக இருந்தாலுமே சரி, நம்மளோட பேரண்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எனி ஒன் ஃபார் தட் மேட்டர், நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. வி ஷுட் கிவ் இட் பேக். நமக்காக பேசுவாங்க, மற்றவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்காக நிற்கணும். வி ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அவர் செல்ஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப சாதாரணமாக அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணார். விச் மீன்ஸ் தட் கமெண்டிங் சம்மன் ஆன் தேர் லுக்ஸ் இஸ் நார்மல். அண்ட் அங்கே இன்னொருத்தர் சொல்கிறாரு, இட் வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். அதில் என்னங்க ஃபன்னியாக இருக்குது? ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுல, ஒருத்தரை பாடி ஷேம் பண்ணுறதுல அதில் ஃபன்னின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? விச் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். சாதாரண காமன் பர்சனாக இருந்தாலுமே வி ஷுட் நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் தெம். ஒரு பப்ளிக் இடத்துல அவங்கக்கிட்ட நம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நம்ம பேசக்கூடாது, கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு பேசிக் சென்ஸ். ஸோ இதே மாதிரி எல்லா விமனும் ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அன்வெல்கமிங்காக இருந்துச்சு அப்படின்னா வி ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் வாய்ஸ் இட் அவுட்.